நீங்க பழைய பல்லவிய ஆரம்பிச்சிடாதீங்க. ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரே என் நோயிலிருந்து விடுதலை கொடும், ஆண்டவரே சமாதானத்தை கொடும், பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடும், சாபத்திலிருந்து விடுதலை கொடும், நோயிலிருந்து விடுதலை கொடும், இப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா உங்க சிந்தனையில் மீண்டும் இறை வார்த்தைக்கு எதிரான சிந்தனைகள் ஏற்படும். அவ்வாறு ஏற்பட்டால் நீங்கள் சாத்தானுக்கு கதவை திறந்து விடுகின்றீர்கள். எனவே மீண்டும் உங்களுக்கு அந்த நோய், அது உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அதிலே சிக்கிக் கொள்வீர்கள். ஏனென்றால் இறைவார்த்தைக்கு எதிரான சிந்தனைகள் ஆண்டவரிடமிருந்து வரக்கூடிய அருளை அடைத்துவிடும். So when you are singing this song, thank you Jesus for healing me, the pain is going to increase. What will the devil do? He will put so much of pressure on you that you will fall from your faith and now start believing your circumstances, you will start believing your senses, and you will contradict it to God's word, and that will lead you to defeat. நீங்கள் இந்த பாடல் பாடிக்கொண்டே இருக்கும்போது சில சமயங்களில் உங்கள் வலிகள் அதிகமாக இருந்திருக்கும். அப்போது மீண்டுமாக நீங்கள் உங்கள் சிந்தனையை பழையபடி திருப்பி விடலாம். நீங்கள் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு எதிரான சிந்தனைகளை நீங்கள் நினைக்க முற்படலாம். அவ்வாறு ஏனென்றால் சாத்தான் உங்களுக்கு அத்தகைய ஒரு மன அழுத்தத்தை உங்களை மீண்டுமாக பயமுறுத்தி உனக்கு நோய் சுகமாகவில்லை என்று கூறி மீண்டுமாக உங்கள் சிந்தனையை இறை வார்த்தைக்கு எதிரான சிந்தனையாக தூண்டிவிடலாம். அவ்வாறு மீண்டும் நீங்கள் ஐயோ என் நோயிலிருந்து குணப்படுத்தும், என்னை சாபத்திலிருந்து என்னை குணப்படுத்தும் என்று சொல்ல ஆரம்பித்தால் அங்கு ஆண்டவருடைய அருள் உங்களில் செயல்பட முடியாது. இறை வார்த்தைக்கு எதிரான எந்த சிந்தனையும் நோயை குணப்படுத்த முடியாது. Jesus endured against every contradiction to God's word, and that is why he won the battle with the power of the Holy Spirit. And that same Jesus is saying, when you have my word, when you have my promise, you have my spirit. If I could withstand and endure every contradiction of God's word, you also can stand firm and have victory over every contradicting word coming against you. ஆண்டவராகிய இயேசு சாத்தான் சோதித்த போது எல்லா வகையான சோதனைகளையும் அவர் இறை வார்த்தையை கொண்டு அவர் விரட்டி அதிலிருந்து அவர் வெற்றி பெற்றார். எனவே இறை வார்த்தை ஆவியும் உயிருமாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு அந்த இறை வார்த்தையை நாமும் நம்முடைய உள்ளத்திலே இருத்தி இறை வார்த்தைக்கு ஒத்த சிந்தனையை நாம் வளர்த்து அந்த இறை வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கு சக்தியை கொடுத்து அவரது ஆவியை கொடுத்து நம்மை அவர் எல்லா தீங்கிலிருந்தும் அவர் காத்துக்கொள்வார். அவர் அருளால் நம்மை நிரப்புவார். எனவே இறை வார்த்தையை, அதற்கு ஒத்த சிந்தனையை அதை ஏற்று அதற்கு எதிரான சிந்தனைகளை மாற்றி அதற்கு ஒத்த சிந்தனைகளை வளர்த்து ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் அழகையான எதிரியை எதிர்த்து நிற்க முடியும். The Bible says Jesus could not perform great miracles in Nazareth. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, நாசரேத் ஆண்டவர் இயேசுவின் சொந்த ஊரான நாசரேத்தில் அவரால் எந்த புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்ய முடியவில்லை என்று. He could not. அவரால் செய்ய முடியவில்லை என்று. The Bible doesn't say he did not. அவர் செய்யவில்லை என்று சொல்லவில்லை, மாறாக செய்ய முடியவில்லை என்று சொல்கின்றது. And he could not perform great miracles because of people's unbelief. ஏனென்றால் அவர்களது விசுவாச மென்மையை கண்டபோது அவரால் நாசரேத் ஊரில் சொந்த ஊரில் எந்த அரும்புரிகளையும் அற்புதங்களையும் செய்ய முடியவில்லை. The Bible says in 2 Corinthians chapter 4 verse 3 and 4 that God of this world, Satan, blinds the minds of those who do not believe the word of God. 2 Corinthians chapter 4 3 and 4 says the God of this world, called Satan, blinds the minds of those who do not believe the word of God. 2 Corinthians 4 chapter 4 verse 4 verse 3 and 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது, இவ் உலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள்
கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடியவில்லை, காண முடிவதில்லை. Praise the Lord. Praise the Lord. He blinds the minds of the people so that they cannot receive the truth. சாத்தான் அறிவு கண்களை குருடாக்கி விடுகின்றது. எனவே அவர்களால் கடவுளின் மாட்சியை காண முடிவதில்லை. Why are we speaking the word of God from the last 2 hours? ஏன் நாங்கள் கடந்த 2 மணி நேரமாக இறைவார்த்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம்? So that you can receive the truth. ஏனென்றால் நீங்கள் உண்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதால் தான். And when you choose to believe the truth, the very next moment you see manifestation and so many hands lifted up that they were healed. அவ்வாறு இறை வார்த்தையை நீங்கள் அதன் உண்மையை கற்றுக்கொள்ளும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கின்றீர்கள். அதனால்தான் அநேகம் பேர் கையை அசைத்து நோயிலிருந்து விடுதலை பெற்றதாக சான்று கூறினீர்கள். So the more and more you are hearing the word, the more and more you are hearing the word. I'm not saying the more and more you are reading the word, but more and more you are hearing the word, the more and more faith comes, belief comes, and now that blindness is cast out of you. நீங்கள் அதிகமாக இறைவார்த்தையை கேட்கும் போது, வாசிக்கும் போது அல்ல, மாறாக அதிகமாக இறைவார்த்தையை கேட்கும் போது உங்களது விசுவாசமானது வளர்கின்றது. எனவே அந்த விசுவாசம் உங்களுடைய அறிவு கண்களை குருடாக்குவதற்கு பதிலாக ஒளியை தருகின்றது, குருடாக்குவதிலிருந்து உங்களை காப்பாற்றுகின்றது. The Bible in Romans 10:17, can you read that? Romans 10:17 does not say faith comes by reading and reading the word of God, but faith comes by hearing and hearing by the word of God. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. Is the Bible saying by reading the word or hearing the word? பைபிள் என்ன சொல்கின்றது? வாசிப்பதனால் விசுவாசம் வரும் என்றா அல்லது இறை வார்த்தையை கேட்பதால் விசுவாசம் வரும் என்றா என்ன சொல்கின்றது? And what are we doing? நம்ம என்ன செய்றோம்? Now that means, brother, I must not read the Bible. அப்படினா சகோதரரே நாங்க பைபிள் வாசிக்க கூடாதா? You must read the Bible, and what you have read, when you close the Bible, what you have read must speak back to you so that you hear what you have read without opening the Bible. பைபிளை வாசிக்கும் போது, வாசிச்சிட்டு மூடும் போது உங்க காதுக்குள்ள நீங்க வாசிச்சது ஒலிக்கணும். அது உங்களுக்கு மூடி வச்ச பிறகு என்ன வாசிச்சோன்னு உங்க காதுல வரணும். Just like when you go to the clinic and the doctor gives you a very bad report and he speaks only once, then the report is kept in the cupboard. But how many times the report is speaking to you without opening the report, you are hearing and 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 hearing. In the same way, when you read the Bible must speak to you, and now you are hearing and hearing and hearing and hearing and hearing and hearing, and only those who are hearing the Bible speak to them, or the word speaking to them, the blindness is gone. Satan cannot stop manifestation in your life. நீங்கள் மருத்துவரிடம் செல்லும் போது அவர் உங்கள் வியாதியை குறித்து ஒரு அறிக்கை கொடுக்கின்றார், ரிப்போர்ட். அதை நீங்கள் வாசிக்கின்றீர்கள். அதை வாசித்துவிட்டு அதை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் உள்ள கபோர்டு ஷெல்ஃபை திறந்து வைத்து விடுகின்றீர்கள். அதன் பின்பு அந்த அறிக்கை உங்கள் காதிலே நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம், ஆனால் அதை எப்போதும் கேட்டுக்கொண்டே 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 ஏற்றுக்கொண்டே 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 கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். Now question problem ஏற்றுக்கொண்டே word ஏற்றுக்கொண்டே அதுல இருக்க பிரச்சனையை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். மாறாக இறைவார்த்தையை நீங்கள் வாசித்தால் அந்த இறைவார்த்தை நீங்கள் எப்படி வாசிக்க வேண்டும்? வாசித்த பிறகும் அந்த இறைவார்த்தை உங்கள் காதிலே
கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டே ஓ கேட்டுக்கொண்டே 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 இருக்க வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுடைய குருட்டுத்தன்மையானது மாற்றப்பட்டு நீங்கள் அந்த இறைவார்த்தையில் இருக்க வல்லமையை புரிந்து அந்த இறைவார்த்தை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். நீங்கள் கண்ணால் காணக்கூடிய வெளிப்பாடுகள், தெரிவுகள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும். நீங்க அந்த இறைவார்த்தையை கேட்கும் போது ஒளியானது வருகின்றது. When you go back home and the light and the room is in darkness, you switch on the light. வீட்டுக்கு போய் கதவை திறந்ததும் இருட்டா இருக்கும்போது லைட் சுவிட்ச் ஆன் பண்றீங்க. No matter how dark the room is, the moment you put on the light, darkness is gone and the light shines. எப்படி இருட்டா இருந்தாலும் சுவிட்ச் ஆன் பண்ணதும் எவ்வளவு இருட்டா இருந்தாலும் உடனே வெளிச்சம் வருது. In the same way, in my day-to-day life, when I face a trial, I face a problem or anything, what I have read, I hear the Bible speaking without opening the Bible, the light is turned on. No matter how much the darkness, this light will destroy the darkness and everything in your life will become super lighted life. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது சோதனையோ வேதனையோ பிரச்சனையோ வரும்போது இந்த பைபிளை நீங்கள் திறக்காமலே நீங்கள் வாசித்த இறைவார்த்தை எவ்வாறு நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணினீர்களோ அதுபோல உடனே உங்களுக்கு அந்த இறைவார்த்தை வர வேண்டும். அப்படி அந்த இறைவார்த்தை வருமானால் எவ்வாறு அந்த விளக்கு இருளை நீக்கி உடனே ஒளியை கொடுத்ததோ அதுபோல உங்களுடைய பிரச்சனையிலிருந்து, சோதனையிலிருந்து, வேதனையிலிருந்து உடனடியாக அது உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். Praise the Lord. Praise the Lord. Tell me, when you go to God and you say, God heal me and God bless me, is it a light? நீங்க கோயில்ல போய் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என்னை குணமாக்கும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இது லைட் சுவிட்சா இப்படி ஜெபிக்கிறது? இப்படி ஜெபிக்கிறது சுவிட்ச் ஆன் பண்றதா? So many years. ரொம்ப வருஷமா போய் no on switch. ரொம்ப வருஷமா போய் இப்படி ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்க, ஒரு சுவிட்சும் இல்லங்க. Instead of telling God to heal you, you open the Bible, memorize that scripture and talk to yourself. The word of God says in 1 Peter 2:24, devil, I don't care what you show me. I don't care for the pain. I don't care for the doctor's report. My God's report says when Jesus was crucified, when he was wounded, by those wounds I am healed. I am healed, I am healed, and I am healed. And I am going to talk to Jesus and say, thank you, Jesus, for healing me. I will never go to God and say, God heal me, because it's an insult to my God who, out of love, before I was born, before I came to this planet earth, he already sent his son to die in my place and give me the healing. That is the gift of God, and that is called the grace of God. நான் ஆண்டவரிடத்திலே மீண்டும் சென்று கோயிலை சென்று ஆண்டவரை என்னை குணப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து அதை உங்கள் மனதிலே, உங்கள் சிந்தனையிலே வைக்கும் போது 1 பேதுரு 2:24 சொல்லியுள்ள அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நினைவிலே கொண்டு மருத்துவர் என்ன சொன்னாலும் சரி, அல்லது சாத்தான் உங்களை பயமுறுத்தினாலும் சரி, உனக்கு நோய் இருக்கிறது, உனக்கு வேதனை இருக்கிறது, உனக்கு சாபம் இருக்கின்றது என்று சொன்னாலும் நீங்கள் இல்லை, போ அப்பாலே சாத்தானே, என் ஆண்டவர் இவ்வாறு எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார், நான் அவருடைய தழும்புகளால் குணமடைந்துள்ளேன், நான் அவருடைய காயங்களால் குணமடைந்துள்ளேன் என்று கூறும்போது நீங்கள் அந்த சாத்தானை துரத்துகின்றீர்கள். மேலும் தந்தையாகிய கடவுள் நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொள்ளும்படியாக செய்து அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்துள்ளோம் என்று தன் மகன் மூலமாக அந்த குணத்தை நமக்காக அவர் சேர்த்து வைத்திருக்கின்றார். நாம் எப்போது வார்த்தைகளால் இவ்வாறு
நான் உம்முடைய காயங்களால் குணமடைந்துள்ளேன் என்று அறிக்கையிடும் போது தந்தையாகிய கடவுளை நாம் மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவிடம், ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் என்னை குணப்படுத்தியதற்காக நன்றி, உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன் நன்றி என்று நாம் நன்றி சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதுதான் ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதிகளின் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கின்ற அருள். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. Ask a question to yourself. உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். In the whole day, ஒரு நாள் முழுவதும் when you are thinking நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது and what you are believing, நீங்க எதை நம்பி கொண்டிருக்கிறீர்கள்? how many times you put the light on and how many times you put the light off? எத்தனை தடவை அந்த லைட் ஆன் பண்றீங்க, எத்தனை தடவை ஆஃப் பண்றீங்க? Because every time you are believing God's word, you are speaking God's word, you are thinking God's word, you are putting the light on, darkness has to flee. ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை வாசிக்கும் போதும், கேட்கும் போதும், பேசும் போதும், நம்பும் போதும் நீங்கள் அந்த சுவிட்சை ஆன் பண்ணுகின்றீர்கள். அப்போது இருள் உங்களை விட்டு அகலுகின்றது. When you go back home, read 1 John 5:4. Nowhere in the Bible God is saying that He is going to give you the victory. He has already given you the power for victory. Your response to that grace, your response to that promise of God is your faith that gives you the victory. நீங்கள் வீட்டுக்கு போனவுடன் நீங்கள் 1 யோவான் 5:4 வாசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே Read it. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. One more book. Praise the Lord. How many of you want this book? எத்தனை பேருக்கு இந்த புக் வேணும்? It's full of promises of God and it is free. இந்த புக் முழுவதுமாக ஆண்டவருடைய வாக்குறுதிகள் இருக்கின்றது. இந்த புக் இலவசம். Every time you are speaking a word from this book, these are the promises taken from the Bible. இந்த புக்ல இருக்கிற எல்லா வாக்குறுதிகளும் பைபிள்ல உள்ளது. ஒவ்வொரு முறையும் நீங்க இத வாசிக்கும் போது, படிக்கும் போது ஆண்டவருடைய வாக்குறுதியை நீங்கள் வாசிக்கின்றீர்கள்.